வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் டாபிக் நம்ம வியூஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு டாபிக் வந்துங்க, நம்ம ஒன் ஆஃப் த வியூவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இப்போ ஃபேமஸா நம்ம ஐசிஐசிஐ ஃபண்ட் மேனேஜர் சங்கர் நாராயண் கமெண்ட் பண்ணியிருந்தார் இல்லைங்களா? அது சார் கேள்விப்பட்டீங்க ஆமா. இல்லைங்களா? ஆமா சார். ஆமா, ஆமா. அதை பத்தி வீடியோ நிறைய ரிலீஸ் பேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய சேனல்ஸ்ல எடுத்து கூட அதை பத்தி பேசுறாங்க. அது ரிலேட்டடாவே நம்ம வியூவரும் கேட்டிருந்தாருங்க. நம்ம ஒப்பீனியன் என்னன்ட்டு. இப்போ நீங்க ஆக்சுவலா நீங்க மீடியாலேயே பாத்தீங்கன்னாலும் இந்த ஐசிஐசிஐ ஃபண்ட் ஹவுஸ் சங்கர் நாராயண் அவரோட ஒரு வியூ இருக்குது. ஆக்சுவலா அவர் சொல்ல வந்த பாயிண்டே வேறங்க. என்னன்னா நம்ம செபியே வந்து லாஸ்ட் இயர் ஜான்வரில இருந்தே மிட் ஸ்மால் கேப்ல ஃப்ராட் பில்டிங் அப் வேல்யூவேஷன் ஹையா இருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். அதனால நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டர் வந்து பிகினரா இருக்காங்க, இல்ல இதை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இன்வெஸ்டர் வந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு ஃபால் கிராஷ் ஆகும்போதுங்க சிவியர் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ஒரு காமன் ரீட்டைல் இன்வெஸ்டர்னால ஏத்துக்க முடியாதுன்றதுனால வார்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா சார். லிக்விடிட்டி டேட்டா கூட கொடுத்திருந்தாங்க. கரெக்ட்டுங்க. அதுக்கு ஃபண்ட் லிக்விடிட்டி ஹவுஸ் வந்து டேட்டா, அந்த லிக்விடிட்டி டெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கைட்லைன்ஸ்லாம் இருந்ததுங்க. அது எல்லாமே தெரிஞ்சதுதாங்க. அது ரிலேட்டடா தான் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஜென்ரல் ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு வேல்யூ அதிகமா இருக்கிற பொருள்ல வந்து நீங்க வந்து எஸ்ஐபி பண்றீங்கன்னா, அதாவது நீங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு லார்ஜ் கேப்ல பண்றீங்கன்னா, லார்ஜ் கேப்ல அவங்க ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாருங்க. ஆஸ் பர் ஆம்ஃபி அந்த செபி கைட்லைன்ஸ் படிங்க. நீங்க வந்து ஃப்ளெக்ஸி கேப்ல கொடுத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜருக்கு ஃப்ரீடம் கொடுக்குறீங்க. whereas நீங்க வந்து ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப்ல பணத்தை கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் ஆஸ் பர் கைட்லைன்ஸ் படி மிட் கேப் ஸ்மால் கேப்ல தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பண்ணியே ஆகணும் அவங்க. பண்ணியே ஆகணும். அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா அது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நீங்க உங்களோட ஒரு தாட் வந்து ஒரு 20 இயர்ஸ்ன்ற மாதிரி லாங் டேர்ம்ன்ற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் இருந்ததுங்க. அப்பனா கண்டினியூ பண்ணலாம். அது ஏன்னா ஜென்ரலா வந்து இன்வெஸ்டர்க்கா வந்து நீங்க வந்து டேட்டாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கூட 20 இயர் எஸ்ஐபி பண்றவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் ரொம்ப கம்மிங்க. அட்வைசபிள். ஆனா ஒரு ஃபண்ட்ல அவ்வளோ லாங் டேர்ம் கண்டினியூ பண்றதுல ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் தான் இருக்குங்க. ஆனா வந்து நம்ம ரெக்கமெண்டட் வந்து பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி பண்ண சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து ஒரு ஒரு அவரோட பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன்ல தான் சொன்னாருங்க. இது வந்து ஜென்ரலா எந்த ஒரு ஃபண்ட் மேனேஜரும் பேச மாட்டாங்க. என்னன்னா ஃபண்ட் மேனேஜர் நீங்க இப்ப ஏன் பேச மாட்டாங்கன்னா, ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸுமே அது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரிங்க. அவங்க கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். அப்போ நீங்க வந்து அந்த ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா அவங்களுக்கு அந்த ஃபண்டோட இன்ஃப்ளோ போகாது இல்லைங்களா? மிட் கேப்லயும் இல்ல ஸ்மால் கேப்லயும். ஏன்னா அது ஒரு ப்ராடக்ட் இல்லைங்களா? அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வைரல் ஆயிட்டு அது என்ன அவர் எந்த மீனிங்ல சொன்னாரோ அதுக்கு இல்லாம நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. மற்ற ஃபண்ட் ஹவுஸ் இப்போ எடல்வேஸா இருக்கட்டும், இல்ல வந்து குவாண்ட் ஃபண்ட் ஹவுஸா இருக்கட்டும், அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இதை மோத்திலால் ஆஸ்வால் அந்த மாதிரி சொல்ல வராங்க. நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கான்ட்ரவர்ஷியலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஓகே சார். இன் ரியாலிட்டி என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டரா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, டைவர்சிஃபைடா ஒரு போர்ட்ஃபோலியோ வைக்கணுங்க. இது நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசினது. எது வேல்யூவேஷன் கம்மியா இருக்கோ, இப்போ வந்து எஃப்ஐஐ வெளில போயிருக்காங்க இல்லைங்களா? இது டெம்பரரி ஃபேஸ். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க ரிட்டர்ன் ஆகணுங்க. ஏன்னா அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி தான் போவாங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கம்பேர்ட் டு நீங்க வந்து எல்லா மார்க்கெட்லயும் நீங்க பாக்குறீங்க, டெவலப்டு மார்க்கெட் இல்ல எமர்ஜிங் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஜிடிபில நல்லா இருக்கிறது வந்து இந்தியா தாங்க. அதாவது அப்போ வேல்யூவேஷன் கரெக்ட் ஆகுதுங்க. இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரெண்டு கரெக்ஷன், ஒன்று ஃபால் ஆகுது, கரெக்ட் ஆகுது வேல்யூவேஷன், டைமுக்கும் கரெக்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ ரீசனபிள் வேல்யூவேஷன் கரெக்டான அட்ராக்டிவ்னு வரும்போது திரும்ப வந்து உள்ள வந்துருவாங்க எஃப்ஐஐஸ். அப்போ உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இந்த விட்டத ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சரி, இத ஒரு கமெண்ட் கேட்டாரு. அப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங் எனக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து என்னன்னா, மோத்திலால் ஆஸ்வால் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்தே கிடைச்சதுங்க. அதை நம்ம வியூவர்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். நான் படிச்சதுங்க. இந்த கமெண்ட் அவர் கேட்டவருக்கும் ஒரு ஆன்சர் பண்ற மாதிரி ஜென்ரலா இந்த வியூவர்ஸ் இப்ப இருக்கிற கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கொண்டு வந்ததுங்க. அதுல என்னன்னா, ஆனா லைட்டர் நோட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மேரேஜா இருக்கட்டும் இல்ல எஸ்ஐபியா இருக்கட்டும் அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? 7 இயர்ஸ், அதாவது ஒரு வாலடைல் பர்சன் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னரே வாலடைலா இருந்தா கூட நீங்க கமிட்மெண்ட் ஒரு 7 இயர்ஸ் நீங்க கமிட்மெண்ட்ல இருந்தோம்னா மேரேஜ் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் லைட்டர் நோட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இதே வந்து அவங்க என்னன்னா, இப்ப இன்னைக்கு டாபிக்ல ஒரு சங்கரன் நாராயண் பேசினது வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் ரிலேட்டட் இல்லைங்களா? ஸோ அதுக்கான அனாலிசிஸ் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ இவங்க என்ன எடுத்திருக்காங்கன்றது தான் நம்ம நெக்ஸ்ட் சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன பார்த்திருக்காங்கன்னா 20 இயர்ஸ் டேட்டா சார். 2005 ஏப்ரல் 2005ல இருந்து டில் டேட்டுங்க. இப்போ நியர்லி 20 வருஷத்துக்கான டேட்டா எடுத்திருக்காங்க. இதுல வந்து அவங்க அனாலிசிஸ்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா 5 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸுங்க. மந்த்லி ரோலிங் ரிட்டர்ன்ஸ். நிப்டி 100லயும் எடுத்திருக்காங்க லார்ஜ் கேப் இண்டெக்ஸுங்க. நிப்டி மிட் கேப் 150, நிப்டி ஸ்மால் கேப் 250, நிப்டி 500 மல்டி கேப். ஏன்னா நம்ம மல்டி கேப் பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக 50 25 25 அந்த ரேஷியோ இது எல்லாத்துலயுமே மந்த்லி ரோலிங் ரிட்டர்ன்ஸ். இந்த மந்த்லி எடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் த எவ்ரி மந்த்துங்க.
அதான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே, ஒவ்வொரு மந்த்லயும் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேல இருக்கிற ஸ்டார்ட் பண்ற மாதிரி எஸ்ஐபி டேட் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த டேட்டா பேஸ் நம்ம நிறைய டைம்ல வந்து டேட் டசன்ட் மேட்டர்ன்ற மாதிரி நிறைய டேட்டாஸ்ல நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். மந்த்ல வந்து நீங்க எந்த டேட்ல எஸ்ஐபி வச்சிருந்தாலுமே டசன்ட் மேட்டர். ஆனா இப்போ அவங்க டேட்டா எடுத்ததுனால நம்ம வந்து ஒரு ரிசல்ட்டுக்கு அரைவ் ஆகணும் இல்லைங்களா? இதெல்லாம் தான் அசம்ஷன்ஸ், இதெல்லாம் தான் எடுத்திருக்காங்க. இந்த பீரியட்ல கவர் ஆகுறது பாத்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008 2009, ஏன்னா அந்த டைம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லம்ப் 2013 நடந்தது. ஓகேங்களா? அதுதான் வந்து இப்ப இருக்கிற டேட்டாக்கு ஓரளவுக்கு மேட்சிங்கான டேட்டா. அந்த 2013 தான் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருந்ததுங்க, ருபி டிப்ரிசியேஷனும் இருந்ததுங்க, ஈக்விட்டி மார்க்கெட் வாலடைலா இருந்தது. ஆல்மோஸ்ட் லைக் இப்ப நடக்கிறதுக்கு நீங்க அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம் அந்த டைம் ஈவெண்ட். அதுக்கு அடுத்தது கோவிடோட ஃபால். ஓகேங்களா? அப்போ இதுல வந்து நமக்கு வந்து இந்த பீரியட் ஆஃப் இதுல பண்ணும்போது நமக்கு வந்து ஆக்சுவல் டேட்டா வைஸ் என்னன்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு ஃபண்ட் மேனேஜர் கொடுக்குறாரு. அப்போ அதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி வருது, நிறைய ஃபண்ட் ஹவுஸ்ல பேசுறாங்க. ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம புரிஞ்சுக்கலாம்னா டேட்டா வச்சு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு தான் அவங்க அனாலிசிஸ் டேட்டா ஃபுல் டேட்டாவோட கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அவங்க எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் எஸ்ஐபி டேட் எடுக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு நியர்லி 170 எஸ்ஐபி சீரிஸ் எஸ்ஐபி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குங்க அவங்களுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ். 7 இயர் பீரியடுங்க எடுக்கும்போது 155 டேட்டா பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குங்க. 10 இயர் பீரியடுக்கு எடுக்கும்போது 119 டேட்டா பாயிண்ட்ஸுங்க எஸ்ஐபி. அடுத்த பேஜ்ல பாருங்க. இதுல வந்து 7 இயர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஜென்ரலா சொல்ல வரேன், நான் ஈக்விட்டி மார்க்கெட்னாவே நான் அட்வைசபிள் பண்றது என்னன்னா ஒரு 7 இயர் பீரியட் இருங்கன்றதுக்காக. அப்போ ஒரு 7 இயர் பீரியட்ல வந்து இந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. லாஸ்ட்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் இருக்கு பாருங்க. ஆமா சார். அது நீங்க 7 இயர் ஒரு நிஃப்டி 100 லார்ஜ் கேப்ல நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா 0.6% தான் சான்சஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸுங்க. நிஃப்டி 100ல நிஃப்டி 100ல லார்ஜ் கேப்லங்க. அதே வந்து நீங்க வந்து ஒரு மிட் கேப் 150 எடுத்தீங்கன்னா அதுல வந்து சான்சஸ் ஆஃப் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ்க்கான கிடையாதுங்க எதுவும் சான்சஸ். ஆமா சார். ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டோம்னா 5.8% ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸுக்கு இருக்குங்க சான்சஸ். அப்ப ஆல்மோஸ்ட் 6% வச்சுங்களேன். ஓகே. ஆக்சுவலா கெயினுக்கு வந்து 94% சான்சஸ் இருக்குங்க. சான்சஸ் இருக்கு கண்டிப்பா. ஓகேங்களா? அப்புறம் மல்டி கேப் எடுத்துட்டீங்கன்னா 0.6%, அதுவும் less than 1%. அப்போ 99%. அப்போ இந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நீங்க 10 இயர் பீரியட்ல போய் பாருங்க, நிஃப்டி 100க்கு 0% தான் லாஸுக்கான ப்ராபபிலிட்டி. மிட் கேப் பாருங்க 0% தான் அகைன். ஸ்மால் கேப்ல பாருங்க 0.8 தான், அதுவும் less than 1%. ஓகே சார். ஓகே. 99% ப்ராஃபிட் வரது சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸை பாக்குறோம். இதுல வந்து அந்த பாசிட்டிவ் அப்சர்வேஷன் நெகட்டிவ் அப்சர்வேஷன் பாருங்க. அது 7 இயர் பீரியட்ல பாருங்க. ஒஸ்ட்னு நம்ம பார்க்கும்போது ஸ்மால் கேப்புக்கு தாங்க 146 டைம்ஸ், அந்த அவங்க எடுத்த டோட்டல் 155ல 146 அப்சர்வேஷன் பாசிட்டிவ்ங்க, 9 தான் நெகட்டிவ்ங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து ஒரு 5 இயர் பீரியட்ல பாத்தீங்கன்னா, அதனால தான் நம்ம 7 இயர்னு எடுத்துங்க. இப்போ 5 இயர் பீரியட்ல பாருங்க, அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ்ன்றது வந்து நிஃப்டி 100ல 1.1%, மிட் கேப்ல பாருங்க 2.2%, ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா அகைன் 11.7%. இதுல தான் ஹையஸ்டா இருக்கு கொஞ்சம். அதே இந்த 5 இயர் பீரியட்ல இருந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்றோம்னா 7 இயர் பீரியடுக்கு நம்ம பண்ணும்போது அந்த 11.7 அதாவது 12% நியர்லி 6% பாதி ஆயிடுதுங்க சான்சஸ். ஸோ 7 இயர் பீரியட் ஒரு ஐடியல்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சுங்க ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது. ஸ்பெஷலா இப்ப நம்ம வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் பத்தி பேசுறதுனால மிட் கேப் ஸ்மால் கேப்க்கே நம்ம எடுத்துப்போம். இதுல வந்து லெஃப்ட் சைட்ல பாருங்க, மினிமம் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரிட்டர்ன், மேக்ஸிமம் ரிட்டர்ன் இருக்குங்களா? அதுல மினிமம் ரிட்டர்ன் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் ரிட்டர்னுங்க. அப்ப அந்த ஒஸ்ட் ரிட்டர்னை மட்டுமே நம்ம பார்ப்போம். நிஃப்டி 100ல பாருங்க நெகட்டிவ் 0.8% கிடைச்சிருக்குங்க 7 இயர்ல. அதுதான் வந்து ஒஸ்ட் ரிட்டர்ன். மிட் கேப் வந்து பாசிட்டிவ்ல தான் இருந்திருக்கு 0.4%, ஸ்மால் கேப் வந்து நெகட்டிவ் 7.3%. இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் தான் அந்த 7 இயர் பீரியட்ல, அதுவும் நெகட்டிவ் 7.3%. அதே மல்டி கேப் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் 2%ங்க. ஓகேங்களா? இதுதான் அவங்க நெக்ஸ்ட் இதுல வந்து அவங்களோட ஃபைண்டிங்ஸ்ல வந்து ரிப்போர்ட்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒஸ்ட் சினாரியோ, ஹிஸ்டாரிக்கலா இருக்கிறதுலே ஒஸ்ட் சினாரியோ எடுத்துட்டு அதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதாங்க. ஓகே சார். அதுல ஒஸ்ட் லாஸ் ஸ்மால் கேப் தான் நெகட்டிவ் 7.3% எடுத்திருக்காங்க இல்லைங்களா? இதுல வந்து அதே தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது லாக் ஸ்டாக்கர் பேரலர் அதர்வைஸ் அந்த சொன்னாங்க பத்தி இப்ப நடந்தது இல்லைங்களா? அதாவது அந்த அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான டேட்டா வைஸ் இவங்களோட ரிப்ளை. நீங்க அடுத்ததுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஒஸ்ட் பீரியட்ல ஒஸ்ட் ரிட்டர்னே நீங்க எடுத்துக்கங்களேன், அதுல 1 இயர் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா ரிசல்ட்ட பாருங்கன்றாங்க. நீங்க வந்து ஒரு 5 இயர் பீரியடா கூட இருக்கட்டும், இல்ல 7 இயர் பீரியடா கூட இருக்கட்டும், இல்ல 10 இயர் பீரியட், எல்லா பீரியட்லுமே அதாவது இன்கிரிமெண்டல் எஸ்ஐபி கூட நீங்க பண்ணல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல நம்ம கொஞ்சம் அடிஷனல் எஸ்ஐபி பண்ணுங்க, அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க எஸ்ஐபி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அது கூட தேவையில்லை. ஏன்னா டேட்டால வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்றது தெரியறதுக்கு
கிளியர் கட் ஒஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டால ஒஸ்ட் டென்யூர் இப்போ 5 இயரா இருக்கட்டும் 7 இயரா இருக்கட்டும் 10 இயரா இருக்கட்டும் அதை நம்ம எண்டு போது ஒஸ்ட் ரிட்டர்ன் வந்த டைம் பீரியட் மட்டும் எடுத்துட்டாங்க அந்த பாயிண்ட். அப்போ நீங்க வந்து 5 இயர் பீரியட்ல பாருங்க நிஃப்டி 100 வந்து -5.9% கொடுத்துருக்கு. 1 இயர் நீங்க கண்டினியூ பண்ணும் போதே பாருங்க 16.6%. இதுதான் சார் ரியாலிட்டின்னு சொல்ல வரேன் நான். ஓகே சார். ஓகேங்களா, நம்ம வந்து -5 பண்ணும்போது ரொம்ப அப்செட் ஆக வேண்டாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம நிறைய யூனிட்ஸா அக்யூமுலேட் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த டைம்ல நீங்க டபுள் அப் எஸ்ஐபி அடிஷனல் பர்ச்சேஸ் எல்லாம் பண்றீங்கன்னா யூல் பி அக்யூமுலேட்டிங் மோர் யூனிட்ஸ், பெட்டர் சான்சஸ் ஆஃப் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா, கரெக்ட் சார். ஹையர் ரிட்டர்ன்ஸ்க்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அதே நீங்க வந்து இப்போ இந்த 7 இயர் எஸ்ஐபில பாருங்க, அதே நிஃப்டி 100 -0.8%ங்களா, அதே 1 இயர் கண்டினியூ பண்ணவங்க பாருங்க 15.1%ங்க. ஓகே சார். அதே 7 இயர் பீரியட்லயே பாத்துங்க, ஏன்னா நம்ம 7 இயர் பத்தி பேசணும், 5 இயர் விட்டுரும் 10 இயர் விட்டுரும். ஆனா நீங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருந்திருக்கு. அதாவது ஒஸ்ட் ரிட்டர்ன்ல இருந்து நீங்க நெக்ஸ்ட் 1 இயர் கண்டினியூ பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்லயே இருக்குது. அப்ப 7 இயர் பீரியட்ல பாருங்க மிட் கேப், இப்ப மிட் கேப் ஸ்மால் கேப் பத்தி பேசுறதுனால மிட் கேப் வந்து 0.4% கொடுத்துருக்கு. 1 இயர் கண்டினியூ பண்ணா 20.4%ங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் -7 பண்ணி இதானே நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலயே ரிட்டர்ன்ஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா. ஆமா சார். அதுலயே 1 இயர் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா 14.8%ங்க. இதே மல்டி கேப் ஃபண்ட்ல வச்சீங்கன்னா -2%. அது வந்து 1 இயர் கண்டினியூ பண்ணும்போது 16.5%. ஸோ இதுல என்னன்னா மார்க்கெட் நம்ம டைம் பண்ண முடியாது. வேரியஸ் அன்சர்டனிட்டில தான் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் ஆகுறது இல்லைங்களா. அதுதான் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வந்து ஸ்டே இன்வெஸ்டட், கண்டினியூ எஸ்ஐபி, ஆவரேஜிங் அந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஐபி பண்ணணும், அக்யூமுலேட்டிங் மோர் யூனிட்ஸ்ங்க. உங்களுக்கு அடுத்த வருஷத்துல நீங்க ரிட்டர்ன்ஸை பார்த்துருவீங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பேசினதுங்க, நமக்கு வந்து கரெக்டா இந்த வருஷத்துல தேவையான பண்ணணும். இந்த வருஷம் வரைக்கும் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கக்கூடாது இல்லைங்களா. 2 to 3 இயர்ஸ் முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணணும்ன்றது தான் சொல்றதுங்க. இதுதான் அவங்க கன்க்ளூஷன். அதே தான் நம்ம இதுல இருந்து கிடைக்குதுங்க. பாசிட்டிவ்னா இந்த மாதிரி நம்ம வந்து நெகட்டிவா இருக்கும்போது அப்செட் ஆக வேண்டாங்க. இது எந்த ஒரு மார்க்கெட் கேப்பா இருக்கட்டும், அப்ப லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், மிட் கேப்பா இருக்கட்டும், ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், ஈவன் மல்டி கேப்பா நீங்க எடுத்தீங்கனாலும் இதுதான் சேம் உங்களுக்கு ரிசல்ட் தான். புரியுது சார். அடுத்த சார்ட்ல பாருங்க, அதுதான் அவங்க வந்து ஒரு லாங் டென்யூர்ல எப்படி ரிட்டர்ன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குதுன்றதை தான் போட்டிருக்காங்க. நீங்க அந்த டிஃபரெண்ட் கலர்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. நல்லா ஒரு லாங் டென்யூர்ல ஸ்மால் கேப் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மிட் கேப் அதுக்கு அடுத்த இதுல கொடுத்துருக்குங்க. அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மல்டி கேப், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லார்ஜ் கேப்புங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அவங்க மோத்திலால் ஆஸ்வால் அவங்க ப்ரெசென்ட் பண்ண டேட்ல இருந்தா நம்ம வியூவர்ஸ்க்கு வந்துடும். இதுல இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன் சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.